நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உடல் எடை குறைக்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உடல் எடை கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் நம்ம உடல் எடையை குறைக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, எடுத்த உடனே நான் டயட்டில் இருக்கேன்னு சொல்லி டயட் ஆரம்பிக்கக்கூடாது. அது கண்டிப்பாக பலன் அளிக்காது. நம்ம நாள்பட்ட உடலில் இருக்கிற கழிவு அதுவே பார்த்தீங்கன்னாக்கா 8லேருந்து 10 கிலோ வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற சந்து பொந்துங்கள் எல்லாத்துலேயுமே அந்த கழிவு இருக்கும். நம்ம இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிடக்கூடிய உணவு மறுநாள் காலையில் அது வெளியேறுமா அப்படின்னா வெளியேறாது. அதுவும் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக ஏறாது. இப்படியெல்லாம் இருக்க இருக்க தொப்பை பெருசாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் வெயிட்டு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல நம்ம உடலில் இருக்கிற கழிவுகளை முதல்ல நீக்கணும். அதை நீக்கினதுக்கப்புறம் நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கான முயற்சிகள் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக பலனளிக்கும். இதை நான் செஞ்சு வந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் இன்னும் என்னோடய உடம்பை பார்க்கல. ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். ஆனால் ஃபுல்லாக வெயிட்டு குறைஞ்சதுக்கப்புறம் தான் என்னுடைய உண்மையான உருவத்தை நான் உங்களுக்கு முன்னாடி காட்டணுங்கிறதுக்காக நான் ஸ்டார்டிங்கில் இருந்த வெயிட்டோட வீடியோ தான் போட்டிருக்கிறேன். இப்போ எனக்கு வெயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 22 நாளில் ஒரு 6 கிலோ குறைச்சிருக்கிறேன். இருந்தாலும் இன்னும் ஒரு 6-7 கிலோ குறைஞ்சதுக்கப்புறம் உங்கள் முன்னாடி நான் கண்டிப்பாக வருவேன். நான் இதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த துவையலை சாப்பிட்ணும். 2வது, இந்த கீரையோட பேர் பார்த்திங்கன்னா அண்டவாயு கீரைன்னு சொல்லுவாங்க. யூடியூப்பில் போடுங்க, அண்டவாயு கீரைன்னா வரும். இது அளவுக்கு மீறி எடுத்துட்டால் லூஸ் மோஷன் ஆகும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இது லூஸ் மோஷன் ஆகிற அளவுக்கு நம்ம சாப்பிடக்கூடாது. நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தடு மூலயமா துவையலை அரைச்சி காலையில் மதியம் சாயந்தரம் டீஸ்பூன் இருக்கு இல்லையா, அதால் 3/4 ஸ்பூன் 1 ஸ்பூன் வரைக்கும் சாப்பிட்லாம். லூஸ் மோஷன் ஆகாது. அதாவது மழை கட்டாமல் ஃப்ரீயாக போகும். எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாமே அடைச்சிக்கிட்டு ஃப்ரீயாக போயிடும். அதுக்கப்புறம் இதை ஒரு கண்டினியூவாக செய்யலாம். இது ஒரு நாள் 2 நாளுக்குன்னு இல்லை, மாதத்துக்கு ஒரு தடவை தானே கிடையாது. இந்த நம்ம இல்லை, இது துவையல் நம்ம தொட்டு சாப்பிட போகிறோம். நீங்கள் சாப்பிட்ற உணவில் கூட இதை கலந்து, அதாவது 1 ஸ்பூனுக்கு மேலே அதிகம் சாப்பிடாதீங்க. ஒரு வேளை அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லூஸ் மோஷன் ஆகும். நம்ம நார்மலாக துவையலாக தொட்டு ஊறுகாவாக தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்லாம். சாப்பிட்டாக்கா மலச்சிக்கல் வராமல் நமக்கு இருக்கும். அதேமாரி ஃபைல்ஸ் இருக்கிறவங்க, மூலம் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்லாம். ஏன்னாக்கா அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அப்போ இது கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு மருந்து. இதை சாப்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி